ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இது சினிமா டைம். வணக்கம். இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க கேஷிரோ கே ட்ராமாவோட ஸ்டோரி லைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட். இந்த சீரீஸில் ஹீரோவோட பேர் காங்சாங், ஹீரோயினோட பேர் மின்சூக். இவங்க 2 பேரும் 9 இயர்ஸாக டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க ஒரு ஃப்ளாட் வாங்குறதா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு இவங்க கிட்ட இருக்க சேவிங்ஸ் பத்தாது. அதனால கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊரில் நியூலி வெட்க்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ தான் ஹீரோவோட அப்பா கிட்டேருந்து கால் வருது. ஹீரோவை கிளம்பி ஊருக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவை பிடிக்காது. அதுக்கு ரீசன் அவங்க அப்பாவுக்கு ஒரு கிரைசஸ்னால வேலை போயிருக்கும். அவங்க அம்மா தான் ஒர்க் பண்ணி ஃபேமிலி பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி சேர்த்து வச்ச காசையும் அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிகிட்டே இருப்பார். இதனால தான் ஹீரோக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது. இப்போ ஹீரோ கிளம்பி ஊருக்கு போகிறாரு. அங்கே அவங்க அப்பா ஹீரோவை மட்டும் தனியாக ஒரு சின்ன ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, நான் இனிமேல் ரிட்டையர் ஆக போகிறேன், இதை நீ தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சி ஏதோ ஒரு பவரை பாஸ் பண்ணுறாரு. அப்போ அவங்க இருக்க ரூமே பயங்கரமாக ஆடுது. அந்த சூப்பர் பவர் ஹீரோக்கு பாஸ் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோவோட பர்ஸில் இப்போ எவ்வளோ பணம் இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட அப்பா அவர் கையில் இருக்க நெயில் கன்னை வச்சு ஹீரோவோட தலையிலேயே ஷூட் பண்ணுவார். அவருக்கு காயம் பட்டிருக்கும், ஆனால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருக்கும். இப்போ அவரோட வாலெட் செக் பண்ணி பார்க்க சொன்னால் ஹீரோ வச்சிருந்தா காசு ஃபுல்லாக காலியாக இருக்கும். அப்படி அவர் அந்த சூப்பர் பவர் யூஸ் பண்ணுறப்போ அவர் உடம்புலேருந்து சில காயின்ஸும் கீழே விழுகும். பல ஜென்ரேஷனாக இந்த பவர் அவங்க கிட்ட இருக்கிறதாவும் அது அப்பா கிட்டேருந்து பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதாவும் சொல்வார். இப்போ அவங்க அப்பா இவருக்கு அந்த பவரை கொடுத்ததுனால அவங்க அப்பா கிட்ட இப்போ எந்த சூப்பர் பவரும் இருக்காது. இந்த பவரை யூஸ் பண்ணணும்னா ஹீரோ கிட்ட பணம் இருக்கணும், அதுவும் அவரோட சொந்த பணமாக இருக்கணும். அப்படி யூஸ் பண்ணுறப்போ அவர் மேலேருந்து சில காயின்ஸ் கீழேயும் விழுகும். ஹீரோக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தால் ஒரு நம்பருக்கு கால் பண்ண சொல்லி கந்து வட்டிக்காரங்க நம்பரையும் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த பவரை வச்சு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணணும், அதுவும் உன்னோட காசில் மட்டும்தான் பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி அவங்க அப்பா ஹீரோவை அனுப்பி வைப்பார். உனக்கு இப்படி சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிறத நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாதுன்னு அவர் சொல்வார். ஆனால் ஹீரோவால் இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்டேருந்து மறைக்க முடியாது. அதனால ஹீரோயின் கிட்ட இதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுவார். இந்த பவர் ஹீரோக்கு வந்த அப்புறம் அவர் கொஞ்சம் வேகமாக நடந்தால் கூட அவர் பாக்கெட்டில் இருந்த காசெல்லாம் தானாகவே காலியாயிடும். அதனால் அவர் பண்ணுற எல்லா வேலையுமே ஸ்லோ மோஷனில் பண்ண சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் அவர் எல்லா டெய்லி வேலையுமே ஸ்லோவாகவே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஹீரோவை அவங்க பார்க்க அவரோட ஊருக்கே வந்திருக்கிறதா. அவங்க பல வருஷமாக சீட்டு போட்டு வந்த பணம்னு சொல்லி 30 மில்லியன் வானை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இதை வச்சு ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ண மாதிரியே அந்த ஃப்ளாட்டை வாங்கிடலான்னு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அப்போது அவர் வர வழியில் பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்க ஒரு ஸ்கூல் வேன் ஒன்று கண்ட்ரோலை மீறி பிரிட்ஜை இடிச்சுக்கிட்டு லேக்கில் விழுற மாதிரி பாதியில் தொங்கிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே போக முடியாமல் ஹீரோ அவர்கிட்ட இருக்க 30 மில்லியன் வானையும் யூஸ் பண்ணி அவர் சூப்பர் பவரால் அந்த வேனை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பிரிட்ஜ் மேலேயே நிற்க வச்சிருப்பாரு. இதனால் அந்த வேன்குள்ளே இருந்த பல குழந்தைங்களை அவர் காப்பாற்றிருப்பார். ஆனால் அவர் பணம் ஃபுல்லாகவே காலியாயிருக்கும். இதை சுற்றி இருந்த நிறைய பேர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க. அதனால போலீஸும் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை வில்லன் கேங்கும் பார்த்துருப்பாங்க. அவங்க வேலையே சூப்பர் பவர் இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி அவங்க பவரை அவங்க கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான். இப்போது ஜெயிலில் இருக்க ஹீரோ வேறு வழியே இல்லாமல் அவங்க அப்பா கொடுத்த அந்த கந்து வட்டிக்காரங்க நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு. அவங்க வந்து ஹீரோவை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு லேடி, அவங்கள தான் ஹீரோவோட அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்ததாகவும் அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ அப்பாவுக்கு சூப்பர் பவர் இருக்குங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்பா ஆல்ரெடி இவங்க கிட்ட 4 பில்லியன் வான் கடன் வாங்கியிருக்கிறதாகவும் அவங்க சொல்லுவாங்க. அதனால் இப்போ அந்த கடனை இவர் தான் அடைக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், என்னோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ இந்த கடனெல்லாம் அடைக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. ஹீரோ இவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவார். வீட்டுக்கு போனால் ஹீரோயினும் இவர் காப்பாற்றின அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க. அவங்க அம்மா கொடுத்த காசை இவர் இப்படி செலவு பண்ணிட்டாருங்கிற விஷயம் தெரிய வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். ஹீரோயின் கோவமாக வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு காரில் ஏறி போயிடுவாங்க. ஹீரோ அவங்கள துரத்திட்டு பின்னாடியே வருவார். இவர் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கப்போ இவங்க வீட்டை வில்லன் கேங் பிளாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்த்த ஹீரோ அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். அடுத்த நாள் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஹீரோ வருவார். அப்போ அவரை பிடிச்சிடலாம்னு வில்லன் கேங் பிளான் பண்ணி ஆல்ரெடி ஒரு சூப்பர் பவர் இருக்க பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வில்லன் கேங்கில் இருக்க ஒரு ஆளுக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த ஆளை இந்த ஹோட்டலுக்குள்ளே அனுப்பி ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்தையே நல்லா வெடிக்க வச்சுருப்பாங்க. இப்போ இந்த நியூஸ் டிவியில் ஃப்ளாஷ் ஆகிறத பார்த்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வராரு. எல்லாரையும் காப்பாற்றி வெளியவும் அனுப்பி வச்சுருப்பாரு. இப்போ ஹீரோயின் மட்டும் அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்காங்க. இப்போ அந்த ஃபயரோட சூப்பர் பவர் இருக்க அந்த வில்லனோட ஆளுக்கும் ஹீரோக்கும் அங்கே ஒரு சண்டை நடக்குது.
இப்போ ஹீரோவை அவர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக 2 பேர் வராங்க. இவங்களுக்கும் சூப்பர் பவர் இருக்கும். அதில் ஒருத்தர் லாயர், அவருக்கு ஆல்கோஹால் சாப்பிட்டா பவர் வரும். இன்னொரு பொண்ணுக்கு கேலரிஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டா பவர் வரும். இப்போது ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் இவங்க காப்பாற்றி அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வில்லன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லுவாங்க. இப்போ அந்த வில்லன் கேங்கை அழிக்க போகிறதே ஹீரோ தான்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பி ஹீரோ நேராக வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது வில்லன் கேங் கிட்ட இருந்து. இவர் அவரோட சூப்பர் பவரை அவங்கக்கிட்ட விற்றா அதுக்காக நிறைய பணம் கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் 4 பில்லியனுக்கு அவரோட பவரை விற்கிறதா சொல்லி டீலுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் இவரை மாதிரியே சூப்பர் பவர் இருக்க அந்த 2 பேருக்கு தெரிஞ்சு இவரை அந்த பவரை அவங்களுக்கு விற்க விடாமல் தடுக்க வராங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது? ஹீரோ பணத்துக்காக அவர் சூப்பர் பவரை விற்க போகிறாரா, இல்லை அவங்க சொன்ன மாதிரி அந்த வில்லனை அழிக்க போகிறாரா? வில்லன் கேங் எதுக்காக சூப்பர் பவர் இருக்கிறவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களோட பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க? அதை வச்சு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க? இவங்களை ஹீரோ வின் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. இந்த மாதிரி சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.